கால்சியம் நம்முடைய உடலுக்கு வேண்டிய சத்துக்களில் கால்சியம் மிகவும் இன்றியமையாதது. இந்த கால்சியம் சத்தானது நம்முடைய உடலில் குறைவாக இருந்தால் நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமின்றி இருப்பதோடு இரத்த செல்கள் உருவாவதிலும் பிரச்சனைகள் ஏற்படும். தற்போது அதிக மக்கள் மூட்டு வலியால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இவற்றிற்கு காரணம் நம்முடைய உடலில் கால்சியம் சத்தானது மிகவும் குறைவாக இருப்பதால். கால்சியம் அதிகம் உள்ள உணவுகளை நாம் சரியாக தேர்ந்தெடுத்து உட்கொள்ளாததாலும் இந்த பிரச்சனைகள் வருகிறது. வெறும் கால்சியம் உள்ள உணவுகளை மட்டும் நாம் சாப்பிட்டால் இது சரியாகாது. ஏனெனில் கால்சியம் உள்ள உணவுகளை சாப்பிட்டால் கால்சியத்தை உடலில் உறிஞ்சுவதற்கு வைட்டமின் டி சத்தும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே கால்சியத்துடன் வைட்டமின் டி உள்ள உணவுகளையும் சேர்த்து சாப்பிட வேண்டும். பொதுவாக இந்த கால்சியம் குறைபாடானது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிக அளவில் ஏற்படும். ஏனென்றால் மாதம் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனை பெரும்பாலான கால்சியத்தை உடலிலிருந்து வெளியேற்றிவிடும். மேலும் பிரசவத்தின் போதும் அதிக அளவில் கால்சியமானது வெளியேறிவிடும். எனவே ஆண்களை விட பெண்கள் கால்சியம் உணவுகளை சாப்பிடுவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இந்த கால்சியமானது நம்முடைய உடலில் பலவிதமான பணிகளை செய்கிறது. அலுப்பில்லா அயரா உழைப்பாளி கால்சியம் என சொல்லலாம். இது உயிர்காக்கும் நண்பனும் கூட. நம்முடைய உடலின் தசைகள் சுருங்கி விரியவும் இதயத்தின் இனிமையான தாளலய துடிப்பிற்கும் இந்த கால்சியத்தின் உதவியானது தேவை. நம்முடைய உடலில் ஏற்படும் வலிகளை உணர செய்ய அந்த செய்தியை நரம்புகள் மூலம் மூளைக்கு கொண்டு செல்லவும், ஏதாவது வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டால் அதன் வழியாக இரத்தம் வெளியேறுவதை தடுத்து இரத்தத்தை உறைய வைக்கவும் கால்சியம் கட்டாயம் நமக்கு தேவை. செல்களுக்கிடையே வேதி சமிஞ்சைகள் சரிவர செய்ய கால்சியம் வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் உண்ணும் உணவினை ருசிக்க மற்றும் கரைப்பதற்கு தேவையான எச்சிலையும் இது சுரக்க உதவி செய்கிறது. பொதுவாக 30 வயதிற்கு மேல் ஆகிவிட்டால் நம்முடைய எலும்பில் உள்ள கால்சியம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் நம்முடைய எலும்பு வளர்ச்சி அத்தோடு நின்றுவிடும். அதனால் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க தொடர்ந்து நம் உடலுக்கு வேண்டிய கால்சியத்தை நாம் தந்து கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக நாம் உண்ணும் உணவில் கால்சியம் சத்தானது குறைவாகவே இருக்கும். இது தொடர்ந்து நிகழ்ந்தால் எலும்பில் உள்ள கால்சியம் குறைந்து அரிமானம் ஏற்பட்டு எலும்பின் உறுதியானது குறையும். இந்த நிலை குழந்தை பருவத்தில் ஏற்பட்டால் எலும்பு வலுவின்றி வளைந்து ரிக்கெட்ஸ் என்ற நோய் வரும். நமக்கு தினமும் சுமார் 400 முதல் 500 மில்லிகிராம் வரையிலான கால்சியம் வியர்வை, சிறுநீர் மற்றும் மலத்தின் வழியாக வெளியேறுவதால் உடலில் கால்சியம் அளவானது தினம்தோறும் குறைகிறது. இந்த கால்சியமானது பெருங்குடல் மற்றும் புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. நம்முடைய உடல் எடையை சீராக வைத்திருக்க இது உதவுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் முதுகுவலி வராமல் இது பாதுகாக்கிறது. கால்சியம் குறைந்தால் உடல் எடை அதிகரிக்கும். இரத்த குழாய்களின் கழுத்தை நெருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. பற்கள் ஆடும். பற்களுக்கிடையே இடைவெளி அதிக அளவில் ஏற்படும். பாக்டீரியாக்கள் பற்களை தாக்கி பற்சிதைவு, வீக்கம் மற்றும் இரத்தம் வடிதல் போன்றவற்றையும் ஏற்படுத்துகிறது. இந்த கால்சியம் சத்தானது எந்தெந்த உணவுகளில் அதிகம் இருக்கிறது, எந்தெந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். பாலில் கால்சியம் சத்தானது அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. பெண்கள் தினமும் 1 டம்ளர் பாலை குடித்து வந்தால் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து ஓரளவுக்கு கிடைக்கும். பால் பிடிக்காதவர்கள் தயிரை சாப்பிடலாம். தயிரிலும் பாலில் உள்ள கால்சியத்தின் அளவு உள்ளது. மத்தி மீன். மீன்களில் மத்தி மீனானது மிகவும் பிரபலமானது. இந்த மத்தி மீனில் 33% கால்சியம் சத்து இருக்கிறது. இந்த மத்தி மீனை 2 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து பெண்கள் சாப்பிட்டு வரும் பொழுது கால்சியம் சத்தானது அவர்களுக்கு குறைவின்றி கிடைக்கும். சீஸ். பால் பொருட்களில் ஒன்றான சீஸ் ஆனது பெண்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த சீஸில் கால்சியம் அளவுக்கு அதிகமாக நிறைந்துள்ளது. உலர் அத்திப்பழத்தில் 2 வகையான முக்கியமான சத்துக்கள் உள்ளன. அதிலும் பெண்களுக்கு தேவையான சத்துக்களான கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளது. எனவே அத்திப்பழத்தை பெண்கள் 2-3 துண்டுகள் சாப்பிட்டு வருவது நல்லது. பால் பொருட்களை தவிர கால்சியம் சத்தானது பச்சை இலை காய்கறிகளில் நிறைந்துள்ளது. பசலைக்கீரை, பிராக்கோலி போன்றவற்றில் அளவுக்கு அதிகமான கால்சியம் உள்ளது. கடல் சிப்பியிலும் கால்சியம் உள்ளது. பொதுவாக அனைத்து கடல் உணவுகளிலும் கால்சியம் ஆக்சலேட் என்னும் பொருள் உள்ளது. அதனால் இதனை ஆண்கள் அதிக அளவில் சாப்பிட்டால் அவர்களுக்கு சிறுநீரக கற்கள் வரும். பெண்கள் சாப்பிட்டால் அதிகப்படியான கால்சியத்தை பெறலாம். பாதாம் பாலில் வைட்டமின் இ சத்து மட்டுமின்றி கால்சியம் சத்தும் அதிக அளவு உள்ளது. எனவே தினமும் சிறிதளவு பாதாமை சாப்பிட்டு வந்தால் உடலில் கால்சியத்தை அதிகரிக்கலாம். அதுபோல் இறாலில் கால்சியம் அதிக அளவில் உள்ளது. இந்த இறாலை அதிக அளவிற்கு நாம் வேக வைத்தால் அதில் உள்ள கால்சியம் போய்விடும். எனவே நன்றாக வேக வைக்காமல் இறாலை சாப்பிடும் பொழுது அதிக அளவில் கால்சியம் நமக்கு கிடைக்கும்.
எள். பொதுவாக பலருக்கும் எள் பிடிக்காது. ஆனால் ஒரு ஸ்பூன் எள்ளில் 1 டம்ளர் பாலில் இருக்கும் கால்சியம் சத்தானது இருக்கிறது. சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி மட்டுமின்றி கால்சியம் சத்தும் அடங்கியுள்ளது. ஆகையால் கால்சியம் சத்தானது பெண்களுக்கு அதிக அளவில் கிடைப்பதற்கு இப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.